ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சத்தான சாப்பாடு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடலெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கடலப்பருப்பு, சின்ன கட்டி பெருங்காயத்தூள், ஒரு 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன் நான். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிக்கணும். மஞ்சத்தூள், சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. சின்ன கிளாஸ் ரைஸ் 2 எடுத்திருக்கேன், அதனால் அதுக்கு 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். 2 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன், அதனால் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஏற்கனவே நம்ம புளிக்கரைசல் தண்ணி 1 கிளாஸ் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ நல்லா அந்த புளிக்கரைசல் தண்ணி வச்சோம் இல்லையா, அது கொதிச்சிடுச்சு. இப்போ ரைஸ் போட போகிறோம். கீரை, முருங்கைக்கீரை அதிலே போட்டுருணும். குக்கர் மூடி போட்டு மூடிடணும். நல்லா குக்கர் மூடி போட்டு மூடி அது ஒரு 2 விசில் விட்டு நிறுத்திக்க வேண்டியது தான். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதில் கீரை சாதத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம்